ஸ்மோக்கிங் கார்சஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இன்ஜுரிஸ் த ஹெல்த். மது அருந்துவது உடல் நலத்துக்கு தீங்கை விளைவிக்கும். எவ்வளவு நேரம் தான் பாவம். இதுல இந்த ஓட்ட பைக் வேற, இந்த பைக்கை மாத்தினா கேட்கவே மாட்டியா? தம்பி அசிங்கப்பட்டாம ஸ்டார்ட் ஆயிடுறா. அப்பா நான் சொல்றது உனக்கு கேக்குதா இல்லையா? அப்பா இப்ப என்ன பாப்பா பிரச்சனை உனக்கு? கொஞ்ச நாளா வண்டி ஸ்டார்ட் ஆகாம நின்றுருக்கு. அப்பா கொஞ்ச நாளாவே இல்ல, கொஞ்சம் வருஷமாவே நிக்குது. ஃபர்ஸ்ட் வண்டியில இன்ஜின் இருக்கான்னு பாரு. அட்டப்பாங்களா, வண்டியில இன்ஜின் ஆட்டையை போட்டு போயிட்டுங்களா? டேய் எதுடா? உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஏல இன்ஜின் வேயாம வண்டி இவ்வளவு தூரம் வந்துச்சு. எந்திரிப்பா. அப்பா வண்டியில வேற ஏதாவது பிரச்சனை இருக்கு, யாருக்காவது போன் போட்டு வர சொல்லு. வர சொல்லணும்னா யார வர சொல்றது? சின்ன வயசுல இருந்து நீங்க தானே இருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது போன் போட்டு வர சொல்லு. இங்க ஃப்ரெண்ட்ஸ்னு பார்த்தா ஏன் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லையா? ஒரு நிமிஷம் வந்துடுறேன். நான் ஸ்டீவ் பேசுகிறேன். ஸ்டீவா? எந்த ஸ்டீவ்? நம்ம தேவாவோட ஃப்ரெண்டு ஸ்டீவ் பேசுகிறேன். தேவோட ஃப்ரெண்டா? ஸ்டீவண்ணா. அண்ணே எப்படிண்ணா இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, பாப்பாவோட பைக்கில் வந்தேன். ஊருக்கு அவுட்டரில் வண்டி ரிப்பேர் நின்றுச்சு. அதான் யாராவது ஒர்க் ஷாப்பில் வந்து யாராவது அனுப்ப முடியுமா? ஓகேண்ணே, நீங்கள் அங்கேயே இருங்க, நான் இப்போ ஆள் அனுப்புனேன். ஓகே, நான் அனுப்பிச்சிடுறேன். ஓகே. என்னாச்சு, என்ன சொன்னாங்க? ஃபோன் போட்டேன், வாரன் இருக்காங்க. அப்போ ஒரு மாசம் லீவுக்கு தான் அம்மாங்க கூட விடுறாங்க. நீங்க ஊட்டி கொடைக்கானல் கூட்டிட்டு போவீங்கன்னு ரத்தம் இந்த மணி ஊருக்கு கூட்டிட்டு இருந்துச்சு. ஏன் இந்த ஊட்டி கொடைக்கானல் அதான் உங்க கண்ணுக்கு தெரியுது? நம்ம பக்கத்து ஊர் பாவநாசம் குற்றாலம் இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியல? தெரியலையா? அவங்க கூட்டு போய் வேணுப்பா தெரியும். இங்க வச்சு சொன்னா எனக்கு எப்படிப்பா தெரியும்? சரிடாம்மா, ஒரு மாசம் லீவுக்கு ஒரு வாரம் தான் நம்ம இங்க இருக்க போறோம். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி எல்லா ஊருக்கும் உன்னை கூட்டு போக தான் போறேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்க அம்மாட்ட உன்னை கூட பத்திரமா சேர்த்துவேன். அதுக்கப்புறம் ஃபைனல் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மாசம் லீவுக்கு தான் நீங்க வர போற. இப்பாட்டு ஃபீல் பண்றியா? சீச்சி, அப்படிலாம் ஒன்றும் இல்லையா? அப்பா உங்ககிட்ட நான் ஒன்று கேட்பேன், அதுக்கு நீ சத்தியமா உபயோகிக்க. அப்படியா? அப்பனா நீ எனக்கு ஒரு சத்தியம். எதுக்கு? நான் பேர சொல்றேன். சரி, சத்தியமா. அது ஒன்றும் இல்லடா, எங்கள் அம்மா சங்கீதா என்கிட்ட பேசி 3 வருஷம் ஆச்சு. இதில் வேற அவள் டிவோர்ஸ் வேற அப்ளை பண்ணியிருக்கா. இதெல்லாம் பார்க்கும்போது அப்பா மேலே உனக்கு கோவம் வரல? வரல. ஏன்? அப்பா நீ சொன்னதை செஞ்சது எல்லாமே அம்மா தான், நீ இல்ல. அம்மா இவ்வளவு பண்ணி நீ அவன் மேல கோவப்படலாம், விடுப்பா, பாத்துக்கலாம். பரவாயில்லடா,
உங்க அம்மா உன்னை சின்ன பொண்ணு நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா நீ பயங்கரமான ஆளு. அதெல்லாம் இருக்கட்டும், நான் உங்கள்கிட்ட கேட்கணும். கேளு. உங்களுக்கு 2 ஃப்ரெண்ட் இருந்தாங்கல்ல, அவங்கள பத்தி நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லை. ஃப்ரெண்டா? அப்படின்னா எனக்கு யாருமே இல்லையா? அப்படியா? அப்பனா தேவா குமரன் யாரு? அப்பா நீங்க என்கிட்ட உண்மையை சொல்லுவேன் சத்தியம் பண்ணி வைக்கீங்க, ஆனா நீங்க என்கிட்ட என்னமோ மறைக்கிறீங்க, சொல்லுங்க. அப்பா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், காகிதக்கிற மாதிரி போய்கிட்டே இருக்கீங்க, அப்படின்னா நீங்க என்கிட்ட ஏதோ ஒரு உண்மையை மறைக்கீங்க. நிப்பாட்டு. சொல்றேன், நான் யாருக்கிட்ட எதையும் மறைக்கணும் எனக்கு அவசியம் இல்லை. அதுவும் உன்கிட்ட எனக்கு சத்தியம் பண்ணு. நான் சொல்ற விஷயத்துல அப்பா மேலே தப்பு இருந்தாலும் என்னை விட்டு போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. இங்க ஒவ்வொரு கதைகளும் ஒவ்வொரு மாதிரி ஆரம்பிக்கும். ஆனா இந்த கதையோட ஆரம்பம். மச்சான், ஸ்டீவ் ஊருக்கு வந்திருக்கான். அவனை போடுறதுக்கு ஆள் அனுப்பியாச்சு. டேய், இந்த ஆள் 4வது ப்ரொடியூசரு. பார்த்து பேசி ஓகே பண்றா. செட்டே பண்றாத. சரி வாடா பாப்போம். வண்டி நிக்க உங்க ப்ரொடியூசருங்க. ஏய், அந்த ஆனடா நிக்கிறாரு. சார். தம்பி வந்துட்டேன். இல்ல சார், கதை அனுப்பியிருந்தோம். நீங்க பார்த்துட்டு ஃபோன் அடிச்சு வர சொல்றீங்க, அதான் வந்தோம். அதெல்லாம் ஓகே தான், கதையை பார்த்தேன். இருந்தாலும் அப்பாட்ட ஒரு வார்த்தை கேட்கணும். அப்பாட்ட கேட்டுட்டு அப்பா சொல்றதெல்லாம் இருக்கு. கேரக்டர் வேற புது ஆளுன்னு சொல்றீங்க, அதான் அப்பா அது வேற யோசிக்கிறாரு. டேய் சரி சார், நீங்க கேட்டு சொல்லுங்க. டேய் நில்றா. என்னடா நீ ஏன்டா அப்படி பண்ற? வார ப்ரொடியூசர்ல அப்படியே மூஞ்சில அடிக்கிற மாதிரி பேசுத. கிராமத்துல ப்ரொடியூசர் கிடைக்கிறது கஷ்டம். நீ இப்படி வாரம் எல்லாம் விரட்டி விட்டு இருந்தா நம்ம படத்தை அப்புறம் நம்ம தான் எடுக்க வேண்டியிருக்கும். உன்கிட்டையும் காசு இல்ல, என்கிட்டையும் காசு இல்ல. ஏன்டா கத்துற? இந்த ப்ரொடியூசர் இல்லாட்டி இன்னொருத்தன் வருவான். நல்லா வருவான் இன்னொரு ப்ரொடியூசரு. நீ என்ன ப்ரொடியூசர்கிட்ட மட்டுமா அம்பளத்து வச்சுட்டு இருக்க? காமௌண்ட்ல இருக்க சின்ன பிள்ளைகிட்ட என்னடா பிரச்சனை பண்ண? அவங்க வீட்டுல வந்து ஏன்டா சண்டைக்கு நிக்காங்க? அங்க என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியுமா? நல்லா தூங்கிட்டு இருந்தேன். காலையில வந்தோன்னா ஒரு பந்து வந்து என் லேப்டாப்ல வந்து டம்முன்னு விடுது. அந்த பால் எடுக்க அந்த புள்ள வருது. பிடிச்சேன், நங்க 4 கொட்டு. அழுதுட்டே போறால, ஆளை கூட்டு வருவாலும். என்னடி பால வேண்ட ஒரு சொன்னா அழுதுட்டு வரா? என்னடி பண்ண அவன்? அடிச்சுட்டான். எங்கடி அவனை? வாரான். வரட்டும், அவன் இன்னையோட செத்தாண்டி. எல்லாரும் அசம்பிள் ஆகுங்கடி. சீக்கிரமா போங்கடி போங்கடி. அவன் வந்துட்டான். எவடி பால் அடிச்சா? நீயா பால் அடிச்ச? இப்ப யார் அடிச்சா? என்ன புரியுது? நீ அடி அடிச்ச? நீதான் பால் அடிச்சியா? ஆமாடா. அட்டிங் கொய்யால அடிச்சிருவியோ? இந்தாடா, அவன் பைக் கதை என்னையோட முடிச்சிருடா. டேய், வண்டி விட்டுக்கிட்டு வாடா. டயரை கிழிச்சுடாடா. சிட்டி சொன்ன உடனே சரிங்க. அதுக்கு வேற வண்டி கிட்டல கிழிச்சுடாடா. நீ தாரம் சொல்லுங்களடி. வண்டி கிட்ட இருந்து இங்கிட்டு வர சொல்றீ. அப்ப நான் பந்தா குடுறா. டா பால தாரேன். வண்டி கிட்ட இருந்து தூரப்ப சொல்லு. சிட்டே விட்ரே. மகதி வா, பால வேண்டுவாடி. வாழ்க்கையில இன்னைக்கு தான் ஒரு கொட்டு கொட்டுனேன், ஊரை கூட்டிட்டா. வா இந்தா இருங்கடி, என்னால உங்களை பார்த்துக்கிறேன். சத்தாம் போடா, வாங்கடி போலாம். இதுல இன்னும் கிளம்பலையா? என்ன நம்மளே பின்னால வேற வருது. சரி வேலைக்கு போன மாதிரி தான்.
ச்சே. மேடம் கொஞ்சம் வழி விட்டா வேலைக்கு போயிருவேன். அந்த பயம் இருக்கட்டும், சிப்படா. அன்னைக்கு இதாண்டா நடந்துச்சு. அவங்கள நான் அடிக்கல, என்னையதான் எல்லாம் சுத்து போட்டுருதுங்க. வண்டி டயரை கிழிச்சிருக்குங்க தெரியுமா? தப்பிச்சோ பொழைச்சோன்னு வந்திருக்கேன். நீ வேற இதுல வேற ஆபதலிக்கு ஆள் வருதோ. சரி அழாத, அவங்க வீட்டுல பேசி சொல்லிக்கலாம். சரி ஓகே, எங்க அக்கா கால் பண்ணா, சீக்கிரம் கிளம்புவோம். போயிட்டு நீ ப்ரொடியூசர் தேடப்போ ஃபர்ஸ்ட், சரியா? நீ திருந்தவே மாட்டல. டேய், வீட்டுக்கு போயிட்டு குளிச்சு கிளம்பி வா, கோயிலுக்கு போயிட்டு வருவோம். நான் எதுக்குடா, நீ போயிட்டு வா. டேய், உனக்கு என்ன வெள்ள நாள் நான் வரம்ல, இப்ப எனக்காக கோயிலுக்கு தானே கூப்பிடுதேன், வந்து தொலை. വെള്ളാരത്താരം വിണ്ണിൽ തേവാരം നോൽക്കുന്നേ നാത്തുമ്പിൽ മന്ത്രം മന്ദം ചൊല്ലിപ്പൂക്കുന്നീണത്തിൽ മഞ്ഞിടും ഓർമ്മയ്ക്കുള്ളിൽ മങ്ങാതെ വേദങ്ങൾ ഓരോന്നായി എണ്ണിക്കൊണ്ടേരൻ മാറ്റി ശീലങ്ങൾ കണ്ണാലെ കാണാതെ ഉള്ളാലെ കണ്ടിടും വിശ്വാസക്കാവൽ തേടാതെ നാരായ തുഞ്ചത്തെ നേരേതോ പൊയ്യേതോ ഏതേതും ഓർക്കാതെ നീ നിന്നിൽ തന്നെ നിന്നെ തന്നെ വെള്ളാരത്താരം വിണ്ണിൽ எடுத்து வச்சுக்கோ. எனக்கெல்லாம் நம்பிக்கை கிடையாது. മന്ത്രം മന്ദം ചൊല്ലിപ്പൂക്കുന്നീണത്തിൽ எனக்கு நம்பிக்கை இருக்கு. മഞ്ഞിടും ഓർമ്മയ്ക്കുള്ളിൽ മങ്ങാതെ വേദങ്ങൾ ഓരോന്നായി എണ്ണിക്കൊണ്ടേരൻ ആകാശം പോൽ തെളിയും പാലാഴിയായി നിറയും നിന്നുള്ളിലെ അറിവിൻ തേരേറി നീ തുടരൂ ഓരോരോ പോരിനെ നീരോടെ നേരിടാം നാരായ തുഞ്ചത്തെ നേരേതോ പൊയ്യേതോ ഏതേതും ഓർക്കാതെ നീ നിന്നിൽ തന്നെ നിന്നെ തന്നെ വെള്ളാരത്താരം വിണ്ണിൽ തേവാരം നോൽക്കുന്നേ നാട്ടുമ്പിൽ മന്ത്രം മന്ദം ചൊല്ലിപ്പൂക്കുന്നീണത്തിൽ മഞ്ഞിടും ഓർമ്മയ്ക്കുള്ളിൽ മങ്ങാതെ വേദങ്ങൾ ഓരോന്നായി എണ്ണിക്കൊണ്ടേ ഈരൻ മാറ്റി ശീലങ്ങൾ டேய், நீ சொன்னு தேடி கண்டுபிடிச்ச ஒரு ப்ரொடியூசரை பிடிச்சிருக்கு. அந்த ஆளு உன் கதையை ஓகே பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி நீ நடந்துக்க. அந்த ஆளை ஃபர்ஸ்ட் நான் ஓகே பண்ணணும். சரி வா பாப்போம். உன் பேச்சுல ஒரு திமிரு தெரியுதே, உன்னை நம்பி வரலாமா? வாடா. சார் வாங்க பிரதர். சார் நான் சொன்னேன்ல, டைரக்டர் இவர் தான், என் ஃப்ரெண்டு. நிறைய ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணியிருக்காரு சார். நானும் கேமராமேன் இவர் கூட தான் ஒர்க் பண்ணுறேன். இப்போ கூட ரீசெண்டாக கன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம். இப்போ பெரிய பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி கேட்டார். ஏன்னா டக்குன்னு உங்கள் ஞாபகம் வந்துச்சு, அதான் அவங்க கூட கூப்பிட்டு வந்தேன். சரி ஓகே, கதை என்ன? நம்ம கதை என்ன? டேய், கதையை கேட்கறாரு சொல்றா. பறக்க பார்த்துக்கிட்டு இருக்க. டேய், என்னடா இவ்வளோ யோசிக்கிற? டக்குன்னு சொல்லுடா. சரிதான் சார் ஸ்டார்டிங்ல என்னன்னா, கதை வந்து
சார் இது ஒரு தரமான கிரைம் ஸ்டோரி. ஓகேவாடா? சூப்பர் மச்சான். அதான் ஓகே தான். ஒரு சின்ன கரெக்ட், ஒரு லவ் பாட்டும் ஒரு லவ் சீன் இருந்தா கதை சூப்பரா ஓகே தானே? ஓகே தான் சார், நீங்க சொன்னா வச்சிடலாம். சூப்பரா இருக்கும். என்ன மச்சான் வச்சிடலாம்ல? என்னடா ஓகே? இது கிரைம் ஸ்டோரிடா. இதுல வந்து லவ் சீனு, லவ் சாங்கு, இது ஏன் கதை? நீங்களாட்டு முடிவு எடுத்துட்டு இருக்கீங்க. எவ்வளவு வருஷமா நான் எழுதிட்டு இருக்கேன் தெரியுமா அந்த கதைய? உங்க இஷ்டம் போல நீங்களாட்டு பேசிட்டீங்க. மச்சான் இதெல்லாம் சரி வராது, நான் கிளம்புறேன். உங்களுக்கு நல்லது பண்ணலான்னு கூப்பிட்டு வந்தா நல்லா பண்ணிவிட்டான். சாரி சார், நீங்க ஏன் தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. அவன் ஒரு சைக்கோ. உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்க சார். எனக்கு தெரிஞ்ச இன்னொரு டைரக்டர் இருக்கான், நான் அவனை கூப்பிட்டு வரேன். எவனாலும் கூட்டு வா, இந்த மாதிரி லூசை கூட்டு வராது. எனக்கு என்னமோ அது சரி வரணும்னு தோணலடா. எது? ஏய், நம்ம அங்க படம் பண்றோம்னு சொல்லி நம்மளே ஏமாத்திக்கிட்டு இருக்கோம். எனக்கு என்னமோ இந்த படத்தை நம்ம எடுக்கணும்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை. பேசாம இது எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு வேற எதுவும் வேலையை பார்த்துக்கிடுவோமா? சார் என்ன வேலைக்கு போறீங்க? வேணா நான் ஒரு வேலை சொல்லட்டா? கலெக்டரோட சும்மா இருக்கு சரியா? ஏய், என்ன காமெடி பண்றியா? இன்னும் முன்ன நீ என்ன பண்ண? இங்க சுத்தி இருக்கவங்கள பாரு. அவங்க மாசம் வேலை பார்த்து அந்த சம்பளத்தை இங்க 4 நாள் லீவு வச்சு அவங்க ஓட்டிட்டு இருக்காங்க. அந்த வேலை பிடிக்குமா பிடிக்காதாலும் தெரியாது. ஆனா அவங்களுக்கு தேவை அந்த மாசம் ஒரு வருமானம், அவ்வளவுதான். நம்மளும் நினைச்ச ஈஸியா இவங்க லைஃப வாழ்ந்துட்டு போயிடலாம். ஆனா என்ன சாதிச்சோங்கிறத யாராட்டும் கேட்டா அதுக்கு பதில் இல்லை நம்மகிட்ட. எனக்கும் ஒரு கட்டத்துல தோணும் இதெல்லாம் விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு. ஆனா எதுக்காண்டி இதை ஆரம்பிச்சோம் அப்படின்னு யோசிக்க வேண்டியதா இருக்கு. எத்தனை பேர் ரிஜெக்ட் பண்றாங்கன்னு நம்ம யோசிக்க கூடாது. நம்ம எத்தனை பேர்கிட்ட ட்ரை பண்ணியிருக்கோம் அதுதான் பார்க்கலாம். நம்ம போற ஊர் ஓகே தான், ஆனா ஏறின பஸ் தான் தப்பு. என்னடா ஊரு பஸ்ன்னு சொல்ற? ஒண்ணுமே புரியல எனக்கு. இனிமேல் நம்ம ப்ரொடியூசர் தருவோம், ஆக்டரை தேடுவோம். புரியுதா? என்னடா நீங்க போனஸ் என்னாச்சு? என்னாச்சுன்னா என்ன சொல்றது? இன்னைக்கு எந்த ப்ரொடியூசரும் செட் ஆகல. செட் ஆகலன்னா எப்படி? என்னத்த சொல்ல, ஒருத்தனா லவ் பாட்டு வேணுங்க, ஒருத்தனா அப்பாட்ட கவனிச்சுங்க. எதுவுமே செட் ஆகலக்கா. என்னமோ சொல்றாடா, இந்த வருஷமா எனக்கு நம்பிக்கை இல்லடா. நீ வேணா பாருக்கா, இந்த வருஷம் ஒரு ஹீரோவை பிடிக்கிறேன். ப்ரொடியூசர்லாம் செட்டே ஆகாது, ஒரு படத்தை பண்றேன் பாரு. கிழிச்சான். 5 வருஷத்துலயே என்னமே பண்ணல, இந்த வருஷத்தை என்ன கொடுங்க போறான்? இவன் என்ன பாரு, அவன் பெரிய ஹீரோ எடுத்து படம் பண்ணதான் போறான். அப்ப என்ன பண்றது நான் பாக்கிறேன். கொடுங்கண்ணா. அம்மா நீ மட்டும் தான் நம்ப வைக்கிறேன். நான் மறுபடியும் சொல்றேன், அவன் ஒண்ணும் கொடுங்க மாட்டேன். இப்ப என்னடி பிரச்சனை உனக்கு? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு வயிறு பசிக்குது, கீழே வா. என்னக்கா பில்லு பத்திருக்க? என் மேல நம்பிக்கை இல்லாத மாதிரியே தான் பேசுறா. அவன் மட்டும் இல்லடா, ஊரே அப்படிதான்டா பேசிட்டு. அக்கா எது எப்படியோ யாரும் என்னமோ சொல்லிட்டு போட்டோம். இங்க ஒரு ஹீரோ பிடிக்கிற படம் பண்றேன். என்னமோடா ஏதோ சொல்ற, எப்படியே ஜெயிச்சிரு. இதுக்கப்புறம் தான் நான் எதிர்பார்க்காத ஒருத்தன் அந்த கதைக்குள்ளே வந்தான். தேவா, இந்த படத்தோட ஹீரோ. என்ன சார், இன்னைக்கு ரீல்ஸ் எதுவும் பண்ணலையா? ஆமாடி, இப்போ நான் வாரிட்டு சொல்லிட்டே இருக்கேன். அதான் படம் பண்ணலான்றேன். படம் பண்றதெல்லாம் ஓகேவா, ஆனா அதோட ஹீரோ யாரு? ஹீரோ யாரா? ஏய், நான் தாண்டி ஹீரோ. யாரு? நீங்களே ஹீரோவா? என்னடி இப்படி சொல்ற? நாங்கெல்லாம் ஹீரோ ஆகக்கூடாதா? ஓகே ஹீரோ சார். உங்களை வச்சு படம் பண்ண போற அந்த டைரக்டர் யாரு? அதெல்லாம் நம்ம தெரிஞ்சதான். ஊருக்குள்ள டேரக்டர்னு சொல்லி ஒருத்தர் சுத்திட்டு இருக்கானே, அவனை தான் அந்த படத்துக்கு டேரக்டர். அப்போ நீங்க என்ன குமரன் அண்ணனை பத்தியா பேசுறீங்க? அந்த வினய் தான் பேசுறாங்க. எனக்கு ஒரு சந்தேகம், அந்த அண்ணனை வச்சு படம் பண்ண போறீங்களா இல்ல பழி வாங்க போறீங்களா? இங்க பாருங்க, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள சண்டை வர்றதெல்லாம் சகஜம்தான். அதுக்காண்டி இத்தனை வருஷம் கழிச்சு இன்னொருத்தர் பழி வாங்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. எனக்கு எது சரி எது தப்புங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இவன் உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா, உங்களுக்கு தான் பிரச்சனை. முடிஞ்ச பிரச்சனைய மறுபடியும் ஆரம்பிச்சீங்கன்னா அதோட விளைவு நீ எதிர்பார்க்காத லெவல்ல இருக்கும். அது எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். உங்க அட்வைஸ்க்கு ரொம்ப நன்றி. கிளம்புங்க.
உனக்கு போய் சொன்ன மாதிரி என்ன சொல்லணும் எதுவும் கொஞ்சம் சொல்லணும். இப்போ எதுக்கு இவ்வளோ அவசரமா ஃபோன் போட்டு உங்க வீட்டுக்கு வர சொன்ன? நீ தானடா சொன்ன 2 வருஷத்துல 3 லட்சம் ஃபாலோவர்ஸ் பாத்தியா? பரவாயில்லடா. நான் உன்னை என்னமோ நினைச்சேன். பரவாயில்ல. என்ன சும்மாவா? 2 வருஷம் ரீல்ஸா போட்டு ஏத்துற ஃபாலோவர்ஸ் தான் இது. இப்போ எப்படி இப்படியே ரீல்ஸ் பண்ணிட்டே கதையை ஓட்டிடலாம் ஐடியாவா? இல்லை ஏதாவது படம் பண்ண போகிற ஏதாவது ஐடியா இருக்கா? என்னடா இப்படி கேக்குற? இதுக்காண்டியாடா உனக்கு யார சொன்ன? படம் பண்ண போறியா இல்ல? படம் பண்ண போறோம். அது சரி. சார் இதில் இப்போ என்ன ஏன் சேர்க்குறீங்க? நீ தானே மிச்சி எனக்கு ப்ரொடியூசரு. அப்புறம் ஒன்ன சேர்க்காம நான் யாரை போய் சேர்க்க? ஒன்றும் பிரச்சனை இல்லை மச்சான். நீ வெயிட் பண்ணு. நான் போயிட்டு புளியமுடி நகராட்சி வித்துட்டு அதில் வர காசு எடுத்துட்டு வந்துடுறேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து படம் பண்ணுவோம். சரியா? டேய் என்னடா? என்னடானா என்ன? நானே இஎம்ஐ வச்சுட்டு காலையில் 8 to சாயங்காலம் 6 மணி வரை கம்பெனி கட்டி அழுதுட்டு இருக்கேன். இல்லை நீ வேற என்ன பார்த்து காமெடி பண்ணுறியா? காமெடிலாம் பண்ணலாம். நான் சீரியஸா சொல்றேன். நான் ஒரு படம் பண்ண போறேன். நீ எல்லாம் உனக்கு காசு ஒன்றும் தர தேவையில்லை. அதை நான் பாத்துக்கிறேன். நீ என் கூட மட்டும் இருப்போம். சரியா? இந்த பாரு, நீ இந்த படம் அது இதெல்லாம் சொல்ற. என்னால கம்பெனி லீவ் போட்டுலாம் அதுக்கு வர முடியாது. புரியுதா? ஹலோ சார், உங்களை யார் இப்போ வேலையை விட்டுலாம் வச்சுன்னா? வேலையை மொத்தமாக விட்டுவா. வேலையை விட்டு வருவா? டேய், மாச சம்பளம் வீட்டுக்கு போட்டா எங்க அப்பா என்ன டிவோர்ஸ் பண்ணிடுவான். அவன் யாரும் உனக்கு தெரியும்ல. உனக்கு என்ன பிரச்சனை? உன் கம்பெனியில் மிஞ்சி போனால் மாதம் 18,000 ரூபா கொடுப்பாங்களா? அதுக்கு மேலே நான் உனக்கு சேர்த்து தரேன்டா. நீ என் கூட மட்டும் இருக்குது. எது? எனக்கு நீ சம்பளம் கொடுக்க போயா? டேய், எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லைடா. இந்த யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் வச்சு எவ்வளவு தான் சம்பாதிக்கீங்க? எனக்கு சம்பளம் கொடுக்குற சொல்ற லெவலில் பேசுற. கம்பெனி சீக்கிரட்டை வெளியே சொல்லக்கூடாது. உனக்கு தேவை சம்பளம், அதை நான் உனக்கு தரேன். சரி விடு. படம் பண்ண போறேன்னு சொல்ற. இந்த டைரக்டரு, இந்த கேமராமேனு இதெல்லாம் பார்த்துட்டியா? அதெல்லாம் பார்த்தாச்சு. எல்லாம் நல்லா தெரிஞ்சவங்க. இப்போ படத்துக்கு கதா இருக்குன்னு கிராமத்தில் வந்து புதுசு தெரியும். நான் அவனை நம்ம படத்துக்கே வச்சுக்கலாமோ முடிவு பண்ணுறேன். நீ இன்னும் குமரனை பத்தி பேசுறியா? சத்தியமா அவனை பற்றி தான் பேசுறேன். அது சரி, சூப்பர்ரா. ஃபர்ஸ்ட் மேல எனக்கு டவுட் இருந்துச்சு, இப்ப கன்ஃபார்மே ஆயிடுச்சு. உன்னால சும்மாவே இருக்க முடியாதுடா. எங்கடா பிரச்சனை இருக்கும் அதை இழுத்து போட்டு வம்புக்கு போனா அலைவியா? இங்க பாரு, உங்க 2 பேருக்கு என்ன நடந்துச்சுன்னு உனக்கே தெரியும். தேவா, நான் சொல்றேன், அவன் ரூட்ல போயிட்டு இருக்கான், நீ ஓர் ரூட்ல போ. அவர்கிட்ட மறுபடியும் நம்ம வம்பு வச்சுக்கிட்டோம், அது அவனுக்கும் நல்லதில்லை, உனக்கும் நல்லதில்லை. புரிஞ்சுச்சா? இதோட நீ பேசினா நான் மறந்துடுவேன், நான் பேசுன நீ மறந்துடு. டேய், எத்தனை மறக்க சொல்ற? டேய், எனக்கு என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியும். அவனை நான் சும்மா உதப்பேன். எனக்கு நீ இதை எனக்கு பண்ணுவியா மாட்டியா? அதை மட்டும் நீ சொல்லு. இந்த பாரு தேவா, சொன்னா புரிஞ்சுக்க. அவன் ட்ராக்ல போட்டும், நம்ம அவன் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். என்னால முடியாது. சரியா? நான் வரேன். ஆமாச்சு, நீ வருவான்னு தெரியும். ஆனா இவ்வளவு சீக்கிரம் வருவேன் நான் யோசிக்கிறேன். நானும் யோசிக்கலடா. சாவி இருக்கு, அதை எடுக்க வந்தேன். எதுக்கிட்ட இவ்வளவு அவசரமா இருக்குன்னு? நீ தானே நம்ம படத்துக்கு ஹீரோ வேணும்னு கேட்ட, அதான் ஹீரோ கிடைச்சிட்டாரு. யார் அந்த ஹீரோ? ஹீரோ தானே இவர் தான். ஏய், இவங்கள ஹீரோவா? விளாடுறியா? இதுக்கு தான் அவசரமா ஃபோன் போட்டு வர சொன்னியா? நம்மளாம் சரி விட மாட்டான். தூரா போ. டேய் இருந்தா, நீ தானடா ஹீரோ வேணும்னு சொல்லி சொன்ன. கஷ்டப்பட்டு ஆளை கூப்பிட்டு வந்தா வேண்டாந்து போற அசால்ட்டா. ஏய், இவங்களாம் செட் ஆக மாட்டான்டா. சாண்டி வீட்டில் விட்டுட்டு வா, வேற ஆளை தேடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாஸ், நீ யாரோட ஹீரோவை பார்த்துக்கோ. தண்ணி என்னதான், பொண்ணு என்னதான். அடிங்கமான ஒண்ணா உங்க கொண்டுடா போயிரு. டேய், கொஞ்ச நேரம் அமைதியா இருடா. நீ ஏன்டா நீ வேற இப்படி பண்ணிட்டு இருக்க? டேய், நான் சொல்றத நீ கொஞ்சம் பொறுமையா கோவப்படாம கேளு. நம்ம படத்துக்கு ப்ரொடியூசரும் கிடைச்சிருச்சு, ஹீரோவும் கிடைச்சிருச்சு. அதனால இவரை விட்டா ஆள் இல்லை. சொல்றது கேளு, புரிஞ்சுக்கோ. இந்த படத்துல லவ் பாட்டு வேண்டாம், லவ் சீன் வேண்டாம். நீங்க எந்த சொல்லி தான் நடிக்கேன். ஓகேங்களா? ஓகே தான்ப்பா. டேய், அவனே இறங்கி வந்துட்டா, ஒத்துக்கோ. இந்த படத்தை நல்லபடியா முடிச்சிருவோம்.
அந்த பிரச்சனைக்கு அப்புறம் என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு 2 வருஷம் தேவைப்பட்டிருக்கு. சாரி இப்போ என்ன எதுக்கு தேடி வந்திருக்கீங்க? இந்த பழசை பற்றி பேசுறதுக்கெல்லாம் நாங்கள் வரல. அதை பற்றி பேசினாலும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. நாங்கள் மாடல் ஸ்டுடியோன்னு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம். அதில் படம் பண்ணுறதுக்காண்டி நிறைய டேரக்டர்ஸ் தேடிட்டு இருந்தோம். அப்படி தேடிட்டு இருக்கும்போது தான் அவன் பேரை சொன்னான். நீ இந்த படம் பண்ணால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீ சொல்ற அந்த அவன் இருக்கானு, அவனுக்கு எனக்கு ஆல்ரெடி அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. இனி அவன் அந்த பிரச்சனைக்கு இருக்காது. அதே தாண்டா நானும் சொல்கிறேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்த பிரச்சனையை யோசிச்சுக்கிட்டு இப்போ சண்டை பொருளில் எந்த நியாயமும் கிடையாது. ஒன்றை விட்டு அவனுக்கு நிறைய டேரக்டர் இருக்காங்க. அவன் அதெல்லாம் மறந்துட்டு இப்போ ஒன்னே இந்த படத்துக்கு ரெஃபர் பண்ணியிருக்கான். ஆமாடா, நான் இன்னும் மாறல. நான் படம் எடுக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். ஆனா அது ஒரு நல்ல நடிகனா இருக்கணும். சும்மா ரீல்ஸ் எடுத்து கொடுத்தவன தான் நான் நடிக்க வைக்க முடியாது. சரியா? சார் எத்தனை ஆக்டர் வச்சு படம் பண்ணிட்டீங்க? எந்த வில்லேஜ்லயாவது ஒருத்த ப்ரொடியூசர் தேடுவானா? ஆனா நம்ம சார் தேடுவாரு. நீ ஒத்துக்கோ, நீ ஒரு ஃபெயிலியருங்கிறத. நீ நம்பினாலும் சரி, நீ நம்பாட்டாலும் சரி, இந்த சினிமாவும் இந்த சொசைட்டியும் அந்த ரீல்ஸ் பண்றாங்களே அவங்கள வச்சுதான் புறப்பே ஓட்டிக்கிட்டு இருக்கு. இந்த நடிப்புன்னு சொல்றிய அந்த எம்ஜிஆர் சிவாஜி காலம் இது கிடையாதா. நீ சென்சி கிட்ஸ் காலம். கொஞ்சம் அப்டேட் ஆகு. இவ்வளவு ப்ரொடியூசரை தேடி இருப்ப, எவனா ஒரு வாய்ப்பு கொடுத்துருப்பானா? இப்போ அந்த 30 செகண்ட் ரீல்ஸ் போடுறோம், உனக்கான வாய்ப்பு கொடுக்குறான். இந்த பாரு மச்சான், எவ்வளோ நாளாக நீ வாய்ப்பை தேடி போயிருக்க. இப்போ உனக்கான வாய்ப்பு அவன் தாரான். இதை யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணாது உன்னோட இஷ்டம். பார்த்துக்க. சார் ஒரு நிமிஷம், நாங்கள் தனியாக பேசிட்டு வந்துருந்தோம். மச்சான், டேய் மச்சான், ரொம்ப யோசிக்காதடா. நம்ம இத்தனை நாள் எத்தனை ப்ரொடியூசரை தேடி அலைஞ்சிருக்கோம். எவனாவது ஒருத்தனாவது வாய்ப்பு கொடுத்து போனான். ஆனால் இப்போ ஒருத்தன் மாடல் ஸ்டோரியில் வந்து நம்மளை தேடி வந்து பட வாய்ப்பு தரங்க. நம்மளை நம்பி இவ்வளோ காசு தரேன்னு சொல்கிறான்டா. எனக்கு இருக்கேன். யாரு அவனுக்கு இருக்கனா? உனக்கு அவங்கள பத்தி தெரியாது. என்ன எனக்கு என்னத்த தெரியாது? நீ விட்ட அப்படித்தான் என்னத்தையா பேசிட்டு இருப்ப. சார், நாங்கள் அந்த படத்தை பண்ணுறோம் சார். இவனை நான் ஒத்துக்கிட்ட வைக்கிறேன். கற்பூரா மாதிரி பிடிச்சிக்கிட்டேயா? ஓ, உன் பேர் என்னையா? வெற்றி சார். சரி, ஆஃபீஸ் பண்ணுறேன். நான் கேமரா, அதுக்கு நான் அசசரிஸ் எல்லாமே கொடுத்து விட்றேன். உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும். தேவா கிட்ட முடியாது சொல்லிட்டு வந்தான் நான் குமார்கிட்ட எதுக்கு பேச வந்தேங்கிறது. கதையில் பாதி தூரம் தானே வந்திருக்கோம். இந்த மீதி தூரம் போக வேண்டாம். டேய், எனக்கு என்னமோ நீ ஒத்துக்கிட மாட்டேன்னு நினச்சேன்டா. ஆனால் பரவாயில்ல, ஒத்துக்கிட்ட. அதெல்லாம் சரி. இவர் யாரு? பார்த்தா தெரியல, என் அசிஸ்டண்ட்டு. எனக்கும் சொல்கிற கேட்க ஒரு ஆள் வேணும்ல. நீயே ஒரு எடுப்பு, உனக்கு ஒரு துடுப்பா? டேய், அவர் அப்படித்தான் பேசுவார். நீ எதுவும் நினச்சிக்கிடாத. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த படத்துக்கு கேமரா கிம்பிள் தரேன், நம்மள வாங்கிட்டு வந்தியா? அதெல்லாம் தெரிலடா. போய் கேட்டேன், இந்த பைய தான் கொடுத்தாங்க. வாங்கிட்டு வந்துட்டேன். ஆமா, அந்த பையில என்ன இருக்குன்னு செக் பண்ணு. இங்கே இது கிம்பிளு, இந்த இருக்கு கேமரா. இது என்னடா கேமரா? 5 வருஷத்துக்கு பழைய கேமரா மாதிரி இருக்கு. இதை வச்சு நான் படம் எப்படி எடுக்க? அவன் என்ன விளாடுறானா? ஐயோ, வேதாள மறுபடியும் முருங்கமரம் ஏறுத. இதை புடுறா. டேய் நில்றா. டேய் ஃபோன் பண்ணாதடா, நான் பேசிக்கிறேன். டேய், ஹீரோ சாரே வந்துட்டாராவா, அவர்கிட்டே கேட்போம். என்ன சார் இது? படம் பண்ணணும்னு சொல்லி வர சொல்லிட்டு இந்த கேமரா கையில தூக்கி கொடுத்துருக்கீங்க. இதை வச்சு என்ன சார் பண்றது? படம் பண்ண போகிறோமா? படம் பண்ண போகிறோன்னு யாரும் ஒன்று சொன்னான். சார், ஸ்டீவ் தான் சொன்னாரு. இங்க பாருங்க, கேமரா கூட கொடுத்து விட்டுருக்காரு. அவன் அப்படி சொன்னானா? நான் அவன்கிட்ட ஷார்ட் ஃபிலிம் எடுக்க சொல்லி வச்சுக்கொண்டேன். என்ன சார் சொல்றீங்க? படம் சொன்னீங்க, இப்ப ஷார்ட் பிலிம்னு சொல்றீங்க. இது ரெண்டுல எது சார் உண்மை? ரெண்டுமே உண்மைதான் வெற்றி. உன் பேர் வெற்றி தானே? ஆமா சார். வெற்றி, முதல்ல நாங்கள் படம் பண்ணணும் தான் நினச்சோம். ஆனால் எந்த முன்னனுபவமும் கொஞ்சம் கூட திறமையே இல்லாதவனை வச்சு இவ்வளோ காசு எப்படி போட சொல்கிற? நீ போடுவியா? முதல் வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணுங்க, அப்புறம் படம் எடுத்துக்கலாம். முதல்ல இதை பார்த்துட்டு இது ஓகேன்னா அடுத்து அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே?
அப்புறம் இன்னைக்கு ஷூட்டிங்லாம் இல்லை, நான் முக்கியமாக ரீல்ஸ் எடுக்க வேண்டி இருக்குது. நாளைக்கு பார்ப்போம். டேய் இல்லரா, ஐயோ இவன் வேற போறானே. டேய் ஒரு படத்துக்கு கதை எழுதிட்டு அது எப்படிடா ஷார்ட் ஃபிலிமா பண்ண முடியும் சொல்றா? உனக்கு என்னடா தெரியும்? 30 செகண்ட் பாட்டுக்கு ரீல்ஸ் பண்றவன் தானே நீ. இதுல வேற 3 லட்சம் ஃபாலோவர்ஸ் வேற உனக்கு உண்டு. உங்களால தான்டா சினிமாவே நாசமா போகுது. உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கனால தான் எங்களை மாதிரி திறமை உள்ள ஆளுங்கெல்லாம் வெளியே வர மாட்டேங்காங்க. டேய் என்னால இந்த படம் பண்ண முடியாதுடா, இதோட இதை நிறுத்திக்கலாம். டேய் சும்மா இருடா, நான் பேசிக்கிறேன்டா. ஒன்றும் பிரச்சனை இல்லை வச்சு நிறுத்திக்கலாம். இவனை விட்டால் எனக்கு என்ன வேறு டேரக்டர் கிடைக்க மாட்டேன்னா என்ன? நிறுத்திக்கலாம். டேய் திமுரு இன்னும் குறையல. நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். என்னடா காலையிலேருந்து கம்மனே உட்காந்துருக்க? அது ஒன்றும் இல்லைக்கா, காலையில் ஷூட்டிங் போயிருந்தோம்ல, 2 பேரும் அடிச்சுக்கிற குறை தான். இவங்க 2 பேரும் ஷூட்டிங் எடுக்கிற மணியும் தெரில, 2 பேரும் அடிச்சுக்கிட்டு செத்துருவாங்க உங்களுக்கு. இதை தான் முதலே சொன்னேன், முதலே சினிமாஸ்லாம் செட் ஆகாது அப்படின்னு. வேற வேலை இருந்தால் போய் பாருடா. சும்மா இருக்கா, சம்பாதிக்கணும்னா எப்படினாலும் சம்பாதிச்சிடலாம். எனக்கும் படம் பண்ணணும்னு ஆசை தான்க்கா. இவங்க கூட சேர்ந்து ஒரு பெரிய படம் எடுக்கலாம்னு பார்த்தா இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு பண்ணுறாங்க. இப்போ அந்த படம் பண்ணுற மாதிரியும் தெரியல, இந்த ஷூட்டிங்கும் பண்ணுற மாதிரி தெரில. ஆக மொத்தம் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரில. ரொம்ப யோசிக்காத தம்பி, நடக்கிறது எதாக இருந்தாலும் யாராலும் தடுக்க முடியாதுடா. நான் ஒன்று சொல்லட்டுமா தம்பி, படம் பண்ணக்கூடாதுன்னு விதி இருந்தால் அதை யாராலும் தடுக்க முடியாதுடா. ஒழுங்கா எஞ்சி பேர், இங்கே இருக்க பிரச்சனையில் இவா வேற. கோவப்படாத தம்பி, எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ உனக்கு என்ன சந்தேகம்? எனக்கு என்ன சந்தேகம்னா, இதுக்கு முன்னாடி நீ ஹீரோவையும் டேரக்டரையும் ஹீரோவும் பார்த்தது இல்லைன்ற, திடீர்னு சண்டை போடுதாங்க. இதை பார்த்தா எனக்கு சந்தேகம் வரல. இது ஒரு சந்தேகம் நினச்சி இன்னும் இது என் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க. ஒழுங்கா போறியே இல்லை உன் புருஷனுக்கு கால் பண்ணவா? கால் பண்ணிக்கோ, எனக்கு என்ன பயமா? என்ன பார்த்தாண்டா அவரே பயப்படுவார். போறா என்ன மறுபடியும் சொல்ல வேண்டாம், அவங்களுக்குலாம் வேற ஏதோ பிரச்சனை இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னடா, இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பகை வன்மம் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குமோ? நான் சொல்றதே சொல்லிட்டேன், நீ இதுக்கு மேல நீ யோசித்துக்கோ. டேய் உங்களுக்குள்ள என்னதான்டா பிரச்சனை? எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. என்னடா நல்லா பிரச்சனை? நான் கேட்டேன்னா வண்டா மூவி எடுக்கணும். நீ மூவி எடுக்கணுங்க, அவன் என்ன ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவாங்க. சரி ஒரு நிமிஷம், எனக்கு திறமை இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு அவன் யாரு? அவன் பழசு இன்னும் மறக்கவே இல்லை, அவன் பழசு இன்னும் மனசில் வச்சுருக்கான். அதான் அவன் என்னை தேவையில்லாமல் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு நீயும் துணையாக போகிற. எனக்கு இது செட் ஆகாதுடா, நீ விட்டுருங்க, நான் கிளம்புறேன். சரியா? டேய் இருடா, உன்னை பழிவாங்கிறத விட எனக்கு வேலை இல்லை பாரு. இந்த பாரு, இதெல்லாம் ஆரம்பிச்சது நீ தான். நீ சினிமாவில் போடு தான் போட்ட, அவன் ரோடே போட்டான். நீ எப்படி இந்த ஈகோவெல்லாம் பிடிச்சி தலையேறி சுற்றிக்கிட்டு இருக்கியோ, அதே மாதிரி அவன் லைட்டாக சுற்றுறான். அவ்வளோதான் வித்தியாசம். பழசை மனசில் வச்சுக்கிட்டு பழிவாங்கிற ஆள்ல நாங்கள் இல்லை, அவன் மாறிட்டான். நீ தான் பழசை நினச்சிக்கிட்டு அப்படியே இருக்க. இங்கே பாரு, நாங்கள் கூட நிறைய டேரக்டர் பார்த்தோம், அப்போ கூட அவன் ஒன்று தான் சூஸ் பண்ணான். நீ என்னமோ சொல்கிற உனக்கு திறமை இல்லை அப்படி இப்படின்ட்டு. உனக்கு திறமை இல்லையாடா அவன் உன்னை சூஸ் பண்ணா? இந்த பாரு, கொஞ்சம் கோவப்படாமல் பொறுமையா இரு, எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். டேய் குமரா, நீ இதுக்கெல்லாம் கோவப்படுவேன்? உனக்கு அப்படி பார்த்ததே இல்லையாடா? இந்த பாரு, உனக்கு திறமை இருக்கா இல்லையான்னு நாங்கள் சொல்லணும் இல்லை அவன் சொல்லணும்னு தேவைலாம் கிடையாது. உனக்கு திறமை இருக்கும், உனக்கு தெரியும். இந்த பேக் எப்படி ரெடிடா? சும்மா போட்டுக்கிட்டு நாளைக்கு அவன் வருவான், ஷூட்டிங் நடக்கும். சரியா? இப்போ கூட அவனுக்காண்டி நான் பண்ண போறேன், உனக்காண்டி. நீ சொல்றதுனால நான் பண்றேன். வரேன். ஆண்டவா, இன்னைக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. எப்பய வாய வச்சுட்டு சும்மா மட்டும் இருந்தாலே போதும். என்ன யார்கிட்ட பேசிட்டு இருக்க? இல்ல, அது எங்களுக்குள்ள தனியா பர்சனல். என்ன வெற்றி, நான் இல்லைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணியாம? என்னடா ரொம்ப ஃபீல் பண்ணியாமலா? அப்ப ஸ்டீவிட்ட நீ தான் வளரி இருக்க. டேய் அப்படிலாம் இல்லடா. ஏன்டா சார், நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்க சார். நீங்க ஏதாவது சொல்றீங்க, அவன் என்ன வச்சு புண்ணாக்குவான். அதுக்கே எவ்வளோ பதறுங்க? அம்மா நீ ஏன் அப்போ வந்து நின்றுக்கிட்டு இருக்க? மரியாதைலாம் மனசு இருந்தால் போதும், சில பேருக்கு அது தெரியாது. நீ உட்காரு.
டேய், இதுக்கே என் ஃப்ரெண்டு முறைக்கிறான். இப்போ பாரு. ஏய், என்னோட அடுத்த படத்துக்கு நீ தான்டா டேரக்டர். எவன் என்ன பண்றான்னு நான் பார்க்குறேன். ரைட்டு, ஒரு முடிவோட தான் வந்திருக்கான். இதுவும் போனதுக்கடுத்து அவன் என்ன வச்சு செஞ்சிருவானே. நீங்க 2 பேரும் என்னன்னாலும் பண்ணிக்கோங்க, எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. இந்த வாரம் ஷார்ட் ஃபிலிம் முடிய தண்டிக்கும். நீங்க என்கிட்ட எதுவும் கேட்கக்கூடாது, நானும் உன்ட்ட எதுவும் பேச மாட்டேன். எனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இரு. இது உனக்காண்டி ஒன்றும் பண்ணல, என் ஃப்ரெண்டுக்காண்டி பண்ணிட்டு இருக்கேன். பண்ணிட்டா போச்சு. என்ன வெற்றி? பண்ணிடலாம் சார். உன்கிட்ட அதே தான் சொல்கிறேன். இந்த படம் முடிகிற வரைக்கும் நீயும் என்கிட்ட பேசக்கூடாது, நானும் உன்கிட்ட பேச மாட்டேன். எனக்கு என்ன தேவையோ அதை எடுத்து கொடுத்து நீ போய்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் உனக்காக பண்ணுறேன். உனக்கு எனக்கும் பாம்பன் படம் மாதிரி இருக்கான் பற்றி என் ஃப்ரெண்டு, அவனுக்காண்டி பண்ணிக்கிட்டு இருக்கேன். வெற்றி, மீட்டிங் ஓவரா? அப்போ நான் போட்டுமா? சரி சார். வேற பார்க்குறானே. அப்புறம் வெற்றி, நான் கிளம்பட்டுமா? சாமி கிளம்பு சாமி, நாளைக்கு ஷூட்டிங் இருக்கு. போயிட்டு வந்துருங்க, நாளைக்கு வந்துருங்க. இந்த பணிதான் வெற்றி என்னை அப்படியே கட்டி போடுது. நீ வேணா பாரு, நீ பெரிய ஆளா வருவ. என்ன அவன் சொல்றத பார்த்தா ரொம்ப ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு. ஆமா, ஃபீல் இருக்கத்தானே செய்யும். உங்க 2 பேருக்கும் இடையில மாட்டிக்கிட்டு வேலை செய்யறது ஏதோ கரும்பு மிஷின்ல மாட்டின மாதிரி இருக்கு. ஆண்டவா, நீங்க தான் பாத்துக்கணும். டேய், கேமரா எல்லாம் சரியா தானே இருக்கு. எது எது வைக்கணுமோ கரெக்டா அந்த லைட் ஆங்கிள் எல்லாமே வச்சிரு. பிற டைரக்டர் வந்தோம்னா லூஸ் மாதிரி பேசிட்டு இருப்பான். சரியா? தான் இருக்கு. டேய், என்ன கேமரா எல்லாம் ரெடி தானே? ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே ஓகே தானே? கரெக்டாக வச்சுக்கீங்களா? ஓகே தான். ஓகே. அதெல்லாம் கரெக்டா இருக்கு. ஹீரோ வந்தோடனே ஷூட்டிங் ஆரம்பிச்சிடலாம். ஆமா, ஹீரோ எங்க? அவர் அந்த அங்க நிக்கிறாரு. அங்க என்னடா பண்றான்? எப்படா? சூப்பர்ண்ணே. சே, செம்மையா பண்றாரு. டான்ஸ் வேற மாதிரி இருக்க. அவன் படம் பண்ண வந்திருக்கானா இல்லை ரீல்ஸ் பண்ண வந்திருக்கானா? அவன் வாரானா இல்லை நான் கிளம்பவா? டேய் இருடா, கோவப்படாத, நான் போய் பேசுறேன். அடுத்து என்னடா பண்ணலாம்? சார், அடுத்து கத்தால கண்ணால பாட்டு. சார், நம்ம வெற்றி வந்துட்டானே. வா வெற்றி, நம்ம ஒரு புத்தாட்டம் போடுவோம். சார் சார் போதும் சார். ஷார்ட் அடி. டைரக்டர் வேற கோவப்படுதாரு. அப்படியா? ஏய், இன்னும் எத்தனை பாட்டுறா இருக்கு? ஒரு பாட்டு இருக்குண்ணே. அதை முடிச்சுட்டு வரேன், உன் டேரக்டர்கிட்ட போய் சொல்லு போ. சார், அவர் டென்ஷன் ஆவார் சார். அப்படியா? டென்ஷனாக வர அதான்டா எனக்கு தேவை. போட்டா வாரானாடா? அவர் இப்பதான் பொள்ளாச்சி ட்ரெயின்ல இருந்து இறங்கியிருக்காராம். இன்னும் 2 ரீல்ஸ் இருக்கு, அதை எடுத்து முடிச்சுட்டு வரோம்னாரு. நான் உன்ட்ட என்ன சொன்னேன்? ஒழுங்கு மரியாதையா அவனை கூட்டு வாரியா இல்லை நான் கிளம்பட்டான்? நீ இரு, நானே போய் கூட்டு வரேன். சார் போதும் சார், அவன் ரொம்ப டென்ஷன் ஆகுறான். தம்பி, எத்தனை ரீல்? அண்ணே 1. இன்னும் 1 இருக்கான். அதை மட்டும் முடிச்சுட்டு வரேன். போய் சொல்லு. எத்தனடா 1 மணி நேரமா சொல்லிக்கிட்டு இருக்க? உன்கிட்ட சொன்னா உனக்கும் புரிய மாட்டேங்கி, அவன்கிட்ட சொன்னா அவனுக்கும் புரிய மாட்டேங்கி. என்னடா சொன்னான்? இன்னும் ஒரு அம்மன் பாட்டு மட்டும் இருக்கான், அதை மட்டும் முடிச்சுட்டு வந்துருவானா? இது ஓகேவாடா? இது ஓகே, ஆனா இதுல ஒன்றும் குறையுது. இன்னும் என்னடா குறையுது? இதை வச்சுக்கோங்க. இதை வச்சா
முடிவோட தான் இருக்கேன். ஸ்டார்ட் மியூசிக். விடு, நான் பாத்துக்கிட்டேன் அவன. ஏய் வேணாண்டா, பிரச்சனை ஆயிரும். ஐயோ ஓ மை காட். ஏய் கையை கீழே இருக்குடா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கையை தான் வாங்கியிருக்காங்க. எந்திங்க. உனக்கு எனக்கும் பிரச்சனை அன்னையோட முடிஞ்சு போச்சு. இனி என்னை டிஸ்டர்ப் பண்ணாத. ஏய் நெல்றா, உன்ன என்ன இங்க என்ன படம் பண்ணத கூட்ட நினைச்சியா? உன்னை இந்த இடத்துலயும் போட்டு தள்ளுன்னு. சார், அது என்ன ஒரிஜினல் துப்பாக்கியா இல்லை ஷூட்டிங் அண்ணா சார்? எது ஷூட்டிங் அண்ணா? அவன் செத்துட்டாமே. டேய் சுட்டாங்கண்ணே. டேய் டேய் எந்திரா. டேய் நே எந்திரி நே எந்திரா. நே நே எந்திரி நே. டேய் டேய் எந்திரா. டேய் ஏய் மச்சான். என்னடா இது? ஒன்றும் ஒரிஜினல் இல்லைல்ல. நான் வாட்டு கோவத்தில் அவனை போட்டு அது வேற எதுவும் பிரச்சனையாக போயிடும். இங்கே எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும். குமரன் ஐயா தேவா சுட்டாங்கிறது. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் 3 வருஷத்துக்கு முன்னாடி குமரனுக்கும் தேவாவுக்கும் நடந்த பிரச்சனை தான். ஆனால் இப்போ ஆரம்பித்தது தேவா இல்லை. டேய் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியும். அவன் நான் சும்மா உனக்கு அவன் பழசு இன்னும் மறக்கவே இல்லை. அவன் பழசு இன்னும் மனசில் வச்சுருக்கான். இவங்க 2 பேரும் ஷூட்டிங் எடுக்கிற மாதிரியும் தெரியல. 2 பேரும் அடிச்சுக்கிட்டு செத்துருவாங்க ஒழுக்க. சார் நீங்கள் சொன்னீங்கன்னு 2 பேரையும் ஒத்துக்கிட்ட வச்சு படம் பண்ணலான்னு பார்த்தா இவங்க 2 பேரும் சண்டை மட்டும்தான் சார் போட்டுட்டு இருக்காங்க. மறுபடியும் சொல்ல வேண்டாம், அவங்களுக்குள்ள வேற ஏதோ பிரச்சனை இருக்கு. டேய் என்னடா அது? இது ஒன்றும் ஒரிஜினல் இல்லைல்ல. நான் வாட்டு கோவத்தில் அவனை போட்டு அது வேற எதுவும் பிரச்சனையாக போயிடும். படம் சுட்டுக்கிட்டு காட்டட்டுமா? டேய் டூப்ளிகேட் கன்றா. ஓ ஒன்றும் ஆகாது. அன்னைக்கு தேவா என்ற கண்ணை வாங்கிட்டு போகும்போது அது ஒரிஜினல்னு அவனுக்கு தெரியாது. என் பிளான் படி குமரனையே நான் வர வச்சேன். வெற்றி மூலியமா என் மேலே சந்தேகம் வராமையும் பார்த்துக்கிட்டேன். ஏன்ப்பா இப்படி பண்ணீங்க? குமரன் மாமா தேவா மாமா உங்க ஃப்ரெண்டு தானே? ஃப்ரெண்ட்ஸ் தான். தேவா குமரனுக்கு பண்ண துரோகத்தினால தான் நான் அப்படி பண்ணேன். அந்த கண்ணை கொடுக்கும்போது தேவா அவனை சுடுவான்னு எனக்கு தெரியாது. இதை எவ்வளவோ சொல்லி உங்க அம்மாவுக்கு புரிய வச்சேன். அவன் என்னன்னா என்ன கொலகாரன் சொல்லிட்டு போயிட்டா. இதெல்லாம் தெரிஞ்சா நீ என்னை விட்டு போயிரும் தெரிஞ்சா இதை இத்தனை நாளா ஓன்றது நான் மறைச்சிக்கிட்டு இருந்தேன். நான் பண்ணது தப்பு தான். ஆனா கொலகாரம் இல்லை. யார் என்ன சொன்னப்ப உன்னை பத்தி எனக்கு தெரியும். நான் என்னைக்கும் உன்னை விட்டு போக மாட்டேன்.
அப்பா பைக் வேலை பார்க்கையாவது வந்துட்டாங்க. அப்பா உங்களை பார்த்தா பைக் வேலை பார்க்க வந்தவங்க மாதிரியே தெரியலையே. ஹலோ சொல்றா. அண்ணே வந்துட்டோம்ண்ணே. ஆனா கூட ஒரு சின்ன பொண்ணு இருக்கானே, என்ன பண்றது? சரி ஒரு நிமிஷம் லைன்ல வெயிட் பண்ணு. இல்லை ஸ்டீவ் வந்திருக்கான், இப்போதான் ஃபோன் போட்டு சொன்னான். அச்சான் ஸ்டீவ் ஊருக்கு வந்திருக்கான், அவனை போடுறதுக்கு ஆள் அனுப்பியாச்சு. அவனை அப்பி சிதில் சிதிலாக வெட்ட சொல்லு, சரியா? டேய் 2 பேரையும் சேர்த்து போட்டுறா. ஏய் போய் வெட்டுங்கடா. என் நண்பன் தேவா அடிக்கடி என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லுவான். அவன் விதைச்சத அவன் தான் வந்து அறுக்கணும்ட்டு. இந்த கதையை ஆரம்பிச்சது நான் தான், இதை முடிக்க போகிறதும். திரும்பின உன் தலை செதறிடும்.